அருள் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். இந்த தினப்பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை முழுசாக பாருங்கள். அதேமாரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த அருமையான பதிவுக்கு போகலாமா? 12/8/2026 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 27ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், அமாவாசை, கீழ்நோக்கு நாள். இன்றைக்கி ஆக்சுவலாக சூரிய கிரகணம். ஆனால் நமக்கு இந்தியாவில் தெரியாது. அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். வடநாட்டில் இருக்கிறவங்களும் சரி, தென்னாட்டில் இருக்கிறவாலும் சரி, இந்த சூரிய கிரகணத்தை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. சரியா? இன்றைக்கி நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை சூரிய உதயம். காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு கரணன். காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை திதி. இன்று அதிகாலை 2:10 மணி வரை சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 9 மணி 10 நிமிடங்கள் வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று மாலை 5:27 மணி வரை வியத்தி பாதம், அதன் பின்பு வரியான். கரணம் இன்று அதிகாலை 2:10 மணி வரை சகுனி, அதன் பின்பு பிற்பகல் 1:13 மணி வரை சதுஷ்பாதம், அதன் பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 9 மணி 10 நிமிடங்கள் வரை மூலம், அதன் பின்பு பூராடம். மூலம் பூராடம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை குளிகை. காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம். காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். இன்றைக்கி சூலம் அப்படின்னா வடக்கு திசையை நோக்கி நம்ம பிரயாணம் போகக்கூடாது. பஸ்ஸில் கூட போகக்கூடாது, ஆட்டோவில் போட, சைக்கிளில் கூட போகக்கூடாது. அது முடியுமா நம்மளால்? சொல்லுங்கள். லௌகீக விஷயமாக, உத்தியோகம், தொழில் வியாபாரம் எல்லாமே கண்டிப்பாக வடக்கு பக்கம் போகிறோன்னா போய் தானே ஆகணும். ஒரு சுபகாரிய பேச்சு, ஒரு இன்டர்வியூ, ஒரு குழந்தைக்கு, அதுக்காக நான் வடக்கு பக்கம் போக மாட்டேன் அப்படின்னா இன்டர்வியூ என்ன ஆகுது? அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பரிகாரம் உண்டு எல்லாத்துக்கும். அந்த பரிகாரங்கிறது பால். இந்த பாலை சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. அதுக்காக 1 லிட்டர் பால்லாம் கிடையாது, சும்மா ஒரு அரை கிளாஸ் 1/4 கிளாஸ் குடிச்சிட்டு போங்க. அற்புதமான பிரயாணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பிரயாணத்தில் வரக்கூடிய சங்கடங்கள்லாம் இருக்காது. கடக லக்னம், இருப்பு 1 நாழிகை 2 வினாடிகள். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் சூரியன், புதன், குரு மற்றும் சந்திரன், சிம்மராசியில் கேது, கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சம், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி வக்ரம். இந்த அளவில் இந்த கிரகங்கள் சஞ்சாரம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி புதன்கிழமை கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சீரடையும். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் செல்வத்தை கொண்டு வந்து தரும். அதே மாதிரி இன்றைக்கி பெருமாள் தாயார் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது பண்ணினாலே நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய இந்த சுபகாரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும். அடுத்தபடியாக முக்கியமான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா அமாவாசை, ஆடி அமாவாசை. இது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த தகப்பனார் இல்லாதவா, அதாவது அப்பா இல்லாதவா கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும். 3 தலைமுறையை கூப்பிட்டு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். தெரியலையா? பரவாயில்ல. மறைந்த தந்தையார், மறைந்த தாயார் இருந்தால், அதேமாரி மறைந்த அந்த தாத்தா பாட்டி இவாளோட பேரை சொல்லி எள்ளும் தண்ணியும் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி பண்ணினாலே ரொம்ப திருப்தி. அதே சமயம் இந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக நமக்கு முன்னேற்றத்தை தான் தரும், டெஃபினட்டாக. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷம், பித்ரு சாபம் அப்படின்லாம் சொல்லின்னு இருக்கு. நம்ம ஜோசியத்தில் கூட உண்டு பித்ரு தோஷம். ஆனால் அந்த தோஷங்கிறது என்னென்னா அவளோட வருத்தம்னு அர்த்தம். ஏதாவது ஒரு வருத்தத்தில் அவள் போயிருப்பாள். குழந்தை கல்யாணம் ஆகலையேங்கிற ஒரு வருத்தத்தில், இல்லைன்னா குழந்தை இன்னும் செட்டில் ஆகலையே, நன்னாலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம், இல்லை ஏதாவது நமக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு வருத்தத்தில் போயிருப்பாள். மற்றபடி இன்றைக்கி இந்த இதனால் பண்ணுறதுனால, தர்ப்பணம் கொடுக்கறதுனால ஒன்றுமே இல்லை சுவாமி, அதுவும் உங்களால் முடியலையா, அரிசி வாழைக்காய் அது கொடுங்க, தானம் கொடுங்க, ரொம்ப விசேஷம். அகத்திக்கீரை கொடுங்க பசுமாட்டுக்கு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். இது பண்ணினாலே கண்டிப்பாக இந்த அமாவாசை தர்ப்பணம் பண்ண புண்ணியம் கிடைக்கும். அதனாலே அவளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு அம்சம்லாம் கண்டிப்பாக நடக்கும். உங்களோட அந்த பித்ருதோஷங்கிறதெல்லாம் விலகி
ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அற்புதமாக குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். என்ன, உத்தியோகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். ரொம்ப அற்புதங்கிறத விட அபிவிருத்தினே சொல்லலாம் அந்தளவுக்கு. அடுத்தபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் உறவினர்கள் ரொம்ப பக்க பலமாக இருப்பாங்க. அடுத்தபடியாக கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். மற்றபடி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறைந்து ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில சலுகைகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை ஒரு அதிரடியான மாற்றத்தின் மூலமாக அதிரடியான லாபம் வந்து சேர்வதற்கு சில முன்னேற்றங்களை காண்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் குருவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். சஞ்சாரம் அப்படிங்கிறத விட இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக அவங்களும் சஞ்சாரம் பண்ணுறாங்க, உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. ஏன் அப்படின்னா, இந்த சந்திர பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி. அவரே 2ஆம் இடத்துல சூப்பராக ஆட்சி அமைத்து அதே சமயம் குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுற இந்த குரு யாரும் உங்களுக்குன்னா 7-10 கூட அதிபதி. ஸோ இன்றைக்கி வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க. நீண்ட நாள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். இன்றைக்கி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் ஒரு சிறப்பான ஒரு வருமானம் கண்டிப்பாக வந்து சேரும். அதேமாரி இன்றைக்கி கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரித்து காணப்படுவதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வருமானம் கண்டிப்பாக வருங்க, ஏதோ ஒரு விதத்தில். சரியா, இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் அலைச்சல்கள் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி உங்களோட ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே இருக்கார். அதே சமயம் அவர் குருவோடு சேர்ந்துருக்கார். ஒரு வருமானம் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதேமாரி கடன் சுமையும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6-9 கூட அதிபதி குரு பகவான் அவர் உங்கள் ராசிநாதனோட சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ உங்களுக்கு ஒரு வருமானம் வரும், கடன் அடைப்பீங்க. அதேமாதிரி இன்றைக்கி கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகும். மற்றபடி உத்தியோகத்தில் இந்த பகைமை குறையும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். நேத்திக்கும் அப்படி தான் இருந்தது. நேத்திக்கே நான் சொன்னேன், வரவு 8 செலவு 10 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஒரு வருமானமும் வரும். அந்த வருமானத்தை வச்சு அந்த செலவுகளை ஈடுகட்டுவீர்கள். அதேமாரி வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு அபிவிருத்தியான திட்டங்களை தீட்டி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உங்களது விருப்பங்கள் பூர்த்தியாகும்.
கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கன்னி ராசினர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான நாள் தான். நேற்று மாதிரியே தான். ஏன் அப்படின்னா இன்றைக்கும் அதே சந்திர பகவான் உங்களோட லாபஸ்தானத்தில் சூப்பராக ஆட்சி அமைத்து, அது என்ன லாபாதிபதி அவர் தான். அதே சமயம் யாரோட கூட்டு சேர்றாரு? குரு பகவான். குரு பகவான் உங்களுக்கு 4-7 கூடையவர். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சந்தோஷம், வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி ஒரு சிறுதூர பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் அதிகமாக இருக்கும். மற்றபடி மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். அரசியல்வாதிகள் நற்பெயர் பெறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதோ குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான துலாம் ராசினர்களே, இன்றைய நாள் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய நாள் தான் இன்றைக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கும் அதே ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து சந்திர பகவான் கூடவே யார் இருக்கா? குரு பகவான். உங்களுக்கு சூரிய பகவான் லாபாதிபதி. அதே சமயம் குரு யார்? 3-6 கூடையவர். ஸோ இன்றைக்கி கடன் சுமை உங்கள் முயற்சியின் மூலமாக குறையும். அடுத்தபடியாக கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருந்தாலும் அதி அற்புதமாக சமாளித்து வெற்றி அடைவீர்கள். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள். உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செய்கிறார். 2-5 கூடைய குருவோடு இணைந்து குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அதேமாதிரி இன்றைக்கி தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கணவன் மனைவி உறவுங்கிறது 2 நாளாக கொஞ்சம் அப்படியே அரசல் புரசலாக ஒரு புகைச்சல்லாம் இருந்தது, அதெல்லாம் இப்போ காணாமல் போயிடும். சந்தோஷமான ஒரு குடும்பம் அமையும். அதேமாதிரி இந்த குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் குறையிறதுனால ஒரு சுபகாரிய பேச்சுக்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அதேமாதிரி கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு தேனான செய்தி ஒன்று அற்புதமாக வந்து சேரும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். இன்றைக்கி விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான தனுசு ராசினியர்களே, இன்றைய நாளும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சந்திராஷ்டிரமம் உள்ளது. வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது மிகவும் உச்சிதம். அதேமாரி இன்றைக்கி முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணுங்க, சரியா? அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே சிறு அபிப்பிராய பேதங்கள் பெரிதாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சோதனை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கவனமாக இருங்கோ. அந்த கலைத்துறை நண்பர்கள் இருக்காங்க பாருங்கோ, அவளுக்கெல்லாம் ஓரளவுக்கு வாய்ப்புகள் வரலாம். ஆனால் வருமானம் வருமாங்கிறது டவுட்டு தான். என்ன வாய்ப்புகள் கிடைச்சிடும். அடுத்தபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டி வரலாம். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கல். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியதுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் கலகலப்பான ஒரு அற்புதமான ஒரு நாள். ஏன்னா இன்றைக்கி 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர பாவத்தில் சந்திர பகவான் களத்திராதிபதி, கூடவே யார்? குரு பகவான். அற்புதம். குரு பகவான் உங்களுக்கு யார்? 3-12 கூடையவர். இந்த 3-12 கூடையவர் இருக்கிறதுனால இன்றைக்கி முயற்சிகளின் பேர் ஒரு செலவு இருக்குங்க. ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனாலே குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். எப்போவுமே அதானே,
குடும்பத்துக்காக நம்ம ஏதாவது செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தில் இருக்கிறவா சந்தோஷமாக இருப்பா, நம்மளையும் சந்தோஷமாக வச்சுப்பாங்க. கரெக்டாக? அடுத்தபடி இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி அற்புதம். இன்றைக்கி கூட்டாளிகள், நண்பர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அதேமாரி சக வியாபாரிகள் உங்களோட ஆலோசனை கேட்டு வருவாங்க. அதெல்லாம் பெரிய பாக்கியம். சரியா? அடுத்தபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி நண்பர்களின் மூலமாக அருமையாக கிடைக்கும். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் துளிர்விடக்கூடிய ஒரு நாள். ஏன்னா இன்றைக்கும் பகைருண ரோகாதிபதி பகைருண ரோகஸ்தானத்திலேயே குருவோடு இணைந்து, குரு யார் உங்களுக்கு 2-11 கூடையவர், அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான நெருக்கடிகள் இருக்கும், அதான் அவைலபிள். ஆனால் அதெல்லாம் சூப்பராக அடித்து தூள் கிளப்பி போய்கிட்டே இருப்பீங்க. புரியுதா? சும்மா அந்த எக்ஸ்பிரஸ் ரயில்லாம் கிடையாது, வந்தே பாரத் தான், அந்த மாதிரி போயிட்டு இருப்பீங்க. அடுத்தபடி இன்றைக்கி கல்வி கற்கும் மாணவ கல்விகள் கல்வியில் அற்புதமான ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள். அதேமாரி எடுக்கிற காரியங்களில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி தொழில் வியாபாரத்துலேயும் அப்படி தான். அடுத்தபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலைபளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் பஞ்சமாதிபதி அற்புதமாக உங்கள் ராசிநாதன் ஜீவனாதிபதி குரு பகவானோட இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். அதே இடத்துல தான் உங்களோட பகைருண ரோகாதிபதி சூரிய பகவான் அங்கே இருக்கார். இன்றைக்கி உத்தியோகத்தில் சும்மா டாப் லெவலில் போயிட்டு இருப்பீங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக ஒரு முன்னேற்றம். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் இன்றைக்கி. அதுவும் மனசில் ஒரு தைரியம், சந்தோஷம். அடுத்தபடியாக இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு குழந்தைகளின் மூலமாக அற்புதமாக இருக்கும். அடுத்தபடியாக வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களின் மூலமாக மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன்.